கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு: பாவம் கொடியது, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 34. எதனையும் அந்தந்த சூழ்நிலையில் மாத்திரம் வைத்து நோக்கி பார்க்காமல் சற்று பின்னோக்கியும் பார்க்க வேண்டும். அப்போது தவறு எங்கே இருக்கிறது என்பது நமக்கு புரியும். யோயாக்கீம் யூதாவை அரசாண்ட காலப்பகுதியில் பாபிலோனிய ராஜாவான நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்தான். யோயாக்கீம் ராஜா கலகம் பண்ண கல்தேயர், சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர் என்பவரின் படைகளோடு திடீர் தாக்குதல் நடத்தினான். யோயாக்கீம் விழுந்தான். அவனோடு எத்தனை பேர் அழிந்தார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்ற கணக்கு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும்: இந்த சம்பவம் நடக்கும்போது கர்த்தர் எங்கே இருந்தார் என்பது தெரியும். தமது ஜனத்துக்கு வந்த தீங்கை அவர் காணாதிருந்தாரா? இல்லை, அவரே அவர்களை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் வசனம் 2. இத்தண்டனையை கர்த்தரே அனுமதித்தது தகுமா? தம்முடைய ஜனம் என்று சொன்னவர் இப்படி செய்யலாமா? இப்படியாக நாம் கேள்விகள் எழுப்பலாம். வார்த்தையை கவனமாக படிக்க வேண்டும். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியினால் அப்படி நடந்தது. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் வசனம் 3. மனாசேயின் பாவமே இந்த பெரிய விளைவை கொண்டு வந்தது. ஏற்கனவே கர்த்தரை விட்டு சோரம் போன வட தேசமாகிய இஸ்ரவேல் அசீரியர்களினால் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த அழிவின் பின்பும் தென் தேசமாகிய யூதா ஏறத்தாழ 100 வருடங்களுக்கு மேலாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேலுக்கு நடந்ததையும் நினையாமற் போய் யூதாவின் ராஜாக்கள், முக்கியமாக மனாசே, யூதாவை கொடிய பாவத்திற்கு உட்படுத்தினான். அப்போது கர்த்தர், நான் யூதாவையும் தள்ளி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் நானே வெறுத்து விடுவேன் என்று சொன்னார். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் வசனம் 27. அதே மாதிரி 3 தடவை பாபிலோன் வந்து எருசலேமை அழித்து மக்களை சிறைப்பிடித்து ஆலயத்து பணிமுட்டுகளையும் சூறையாடி கொண்டு சென்றது. அருமையானவர்களே, அன்றாடம் சம்பவிக்கும் கொடூரத்தை பார்த்து கடவுள் எங்கே என்று நாம் தடுமாறுகிறோம். ஆனால் முன்னர் என்ன நடந்தது என்பதை சிந்தித்தால் தேவன் நீதியுள்ளவர் என்பதை உணரலாம். பாவம் கொடியது, அது விடாமல் தொடரும். அது இகழ்ச்சியையே கொண்டு வரும். அது தேவனை விட்டு நம்மை பிரித்து நித்திய வேதனைக்குள் தள்ளிவிடும். மனிதனுக்கு என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தர் கூடவே இருப்பார். ஆனால் நாம் கர்த்தரோடு இல்லாமற் போனால் அது துக்கத்திற்குரியது. எனவே மனம் திரும்புவோம், ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நான் எனது மன அழுத்தத்தின் போது உம்மை நோக்கி கேள்வி எழுப்புகிறவனாக இராமல் என்னை நிதானித்து பார்க்க எனக்கு கிருபை தாரும். நான் அதிலிருந்து மீண்டும் வெளிவரவும் மனம் திரும்பவும் உதவி அருளும். ஆமென்.